கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம் நடுவில் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரசன்னம் நடுவில் இருக்கிறது, சமூகம் நடுவில் இருக்கிறது. ஆமென். இந்த நாள் ஒரு உலகத்துக்கு ஒரு விசேஷமான நாளாய், ஆமென், அன்பை கொண்டாடுகிற நாளாய் அவர்கள் கருதி இதை செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு நேரத்தில், ஆமென், ஒவ்வொரு நேரமும் அப்படி சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆமென், நம்ம அப்படி அன்பை தான் பாடுகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்பை தான் உயர்த்துறோம். ஆமென். அப்படி அன்பை தான் ஆராதிக்கிறோம். இந்த காலவேளையிலும், ஆமென், இன்னும் உற்சாகமாக இந்த காலவேளையிலும் அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உன்னாமம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி பாடப் போகிறோம். 388வது பாடல், பெரிய சாங் புக்கில் 388வது பாடல், அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசரே. கடந்த நாளெல்லாம்
அன்புள்ள ஆண்டவர். ஆமென். நம் பட்சமாயிருக்கிறவர், நம் துணையாயிருக்கிறவர், இம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காப்பவர். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. அன்பை உணர்ந்து பாடுவோம். இந்த காலை வேளையில அவருடைய நேசத்தை உணர்ந்து பாடுவோம். அன்பை பற்றி பாடுவோம். இன்னொரு பாடலை பாடுவோம். பெரிய சாம்புக்குள்ள 325வது பாடல். 325வது பாடல். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் துதிப்பேன் சொல்லி பாட போகிறோம். We
நடந்த சம்பவத்தை சொல்லி அடுத்ததாக ஆரம்பிக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். அவன் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த PK மகாநந்தி அப்படிங்கிற ஒருவர் அவன் டெல்லியில படிக்கும்படியாக போயிருந்தார். அந்த இடத்துல ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் விரும்பி காதலித்தார். அவர் படிப்பை முடித்து அந்த லண்டனுக்கு ஸ்வீடனுக்கு போனபடினால அவரை பார்க்கும்படியாக டெல்லியில இருந்து சைக்கிள்லயே ஸ்வீடன் வரைக்கும் அவர் கண்டம் தாண்டி கண்டம் போனார். அதை பார்க்கும்படியாக 1977ஆம் வருஷம் டு ப்ரூவ் ஹிஸ் லவ், அவருடைய அன்பை நிரூபிப்பதற்காக வெளிப்படுத்துவதற்காக அவர் அப்படி போனார் என்று சொல்லி சரித்திரத்தில் இன்னும் பேசப்படுகிறது அந்த ஒரு ஜர்னி. ஆனால் 2000 வருஷத்துக்கு மேலாக அதை காட்டிலும் மேலான ஒரு ஜர்னி நடந்துச்சு. பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அந்த ஒரே பேரான குமாரனையும் அம்மை நமக்காக தந்துவிட்டார். அவருடைய அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. கர்ம தள்ளி அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய அன்பு பெரியது. எவ்வளவாய் நமக்கு அன்பு கூறும். பாடலை கொடுக்கிறோம். இயேசுவை போனாலும் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலிருந்து வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். இயேசுவை போல
ஜீவனை அதற்கு நாங்கள் தகுதிப்பட்டவர்களா அப்பா? ஆனாலும் ஆண்டவர் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், ஆமென், இதை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மனுஷங்களை சொல்லலாம் ஆண்டவர், ஆனால் உம்முடைய அன்புக்கு ஈடாக எந்த அன்பையும் சொல்ல முடியாது ராஜா. ஜீவனையும் கொடுத்த அன்பு, ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடாக, ஹல்லேலூயா, மகிமையான அந்த தெய்வத்துக்கு ஈடாக, ஆமென், ஒருவரையும் ஒப்பிட முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. மனதார உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மனதார உம்மை துதிக்கிறோம். மறவாமல் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர்.
ஆமென். உம்முடைய வேத வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அந்த வேத வெளிச்சத்துல ஒவ்வொருவரும் எப்பொழுதும் நடக்கும்படியாக ஆண்டவரே நீ கிருபை செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். உம்முடைய வல்ல கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை எண்ணம் நினைவு எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் போட்டு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் மீண்டும் விதமாக திருவள்ளுவர் மாறி வாசிப்போம். சங்கீதம் 34 1 முதல் 22 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். பழைய ஏற்பாடு பக்கம் 689 34வது சங்கீதம் 1 முதல் 22 வசனம் முடிய மாறி மாறி ஏகோபித்து ஒரு மனதாய் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவளை விடுவிப்பார். தீமை துன்பார்க்கனை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். யாவரும் சேர்ந்து கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். 332வது பாடலை பாடும்பொழுது நாம் கற்றுக்கொண்டு காணி கொடுக்கலாம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவர்.
பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்களே பகிர்ந்தது, ரட்சிப்பினால் கை கூறுகின்றது. பகைவர்களே பகிர்ந்தது, ரட்சிப்பினால் கை கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உம்மை உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்களே வாழ்த்திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேலே வாழ்த்திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல ரட்சகர் வல்லவர் கண்மலை பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. இந்த தேவனை மகிமைப்படுத்தி ஆமென். செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக நன்றி சொல்லுவோம், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சொல்லப்பட்ட சாட்சிக்காக பாதுகாக்க தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவரையும் நம்மை காத்து நடத்துகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மீதியான பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, திறந்த இதயத்தோடு ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக ஒருவர் சொல்லிக்கிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி சொன்ன சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகளை பாதுகாத்தபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அடுத்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சம்பத்திலிருந்து வாங்கி ஆண்டவரே உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. லோகனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்தருவீராக. ஒவ்வொருவருக்கும் ஏற்றதான வார்த்தையினால ஆவியானவர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக.
ஆராதனை கடந்து வந்த ஒவ்வொருவரையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் இடைகட்டிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப நாட்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நடத்துவீராக. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே உமக்கென்று சாட்சியாய் காணப்படத்தக்கதாக, அநேகரை ஆதாயப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நடத்துவீராக. உலக காரியங்களில் ஆண்டவரே பாவ வாழ்க்கைகளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய், உமக்கென்று வாழுகிற பிள்ளைகளாய் காணப்பட, கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் முழு பொறுப்பையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காலவேளையிலும் ஆராதனைக்கு வந்த உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் படித்த பகுதியில் உள்ள ஒரு வசனத்தை தியான வசனமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். 34 சங்கீதம் 34 5ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று கூறப்படுகிறது. மோசே பிரகாசிப்பிக்க செய்தவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்வார் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். மோசே பிரகாசிப்பிக்க செய்தவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான அந்த வேலைக்கு நன்றி, திருவர்களுக்கு நன்றி, நடத்துவதற்கு நன்றி. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களுடைய ஆலோசனைக்கு ஒப்புவிக்கிறோம். வார்த்தை தருவீராக, ஒரு விஷயம் அபிஷேகத்தில் நடத்துவீராக. ஆமென். என்னோட பிரசங்கம் அது கேட்பதற்கு மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்யும்படியா, ஒருவரோடு பேசும்படியா, நீரே பேசும்படியா உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடைசி மட்டும் எங்களோடு கூட இருக்கும். கனத்துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் நமக்கு பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1:9 படிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த காரியம் கூறப்படுகிறது. இதை நாம் சிந்திக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒளி கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அதை தியானிக்க வேண்டும். எப்படி நாம் பிரகாசிப்பது? அவர் ஒளியாக வந்தது சரி, எப்படி பிரகாசிப்பது என்று நாம் அறிய வேண்டுமானால் 34:5 நாம் திரும்பவும் படிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்த பொழுது பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியால் நாம் அவரை நோக்கி பார்த்தால் நாம் பிரகாசம் அடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிறவர். அந்த பிரகாசம் நமக்குள் வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நெருங்கி வாழ்ந்தால் நிச்சயமாகவே அது நமக்குள் பிரகாசிக்கும் என்பதை நாம் அறிகிறோம். 1 யோவான் 1:5 படிங்க. 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களிடத்தில் சொல்லுகிற விசேஷமாய் இருக்கிறது. உங்களிடத்தில் கேட்டு என்று சொன்னது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் சிலுவையில் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். அந்த அங்கே கேட்டதைத்தான் அவங்க அதை நினைவு கூறுகிறார்கள். அவருடைய பாவமில்லாத தன்மை, நம்மேல் வைத்த அவருடைய அன்பு,
தம்மை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை. அவரிடத்தில் எந்த மறைவும் இல்லை, இருளும் இல்லை, வேற்றுமையும் இல்லை. அவர் கல்வாரியில் அவர் சொன்ன காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது நாம் பார்ப்பதை விட கேட்பது பிரயோஜனமாக இருக்கிறது. அது நம்முடைய இதயத்துக்குள்ளே போய் கிரியை செய்கிறது, அது பிரதிபலிக்கிறது. ஆமீன். அவருடைய அன்பை, அவருடைய இருளில்லாத தன்மை, அந்த மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். கல்வாரியில் அவர் பேசின காரியங்களை, வெளிப்படுத்தின காரியங்கள் நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார். அப்படி நாம் இதயத்தை நமக்குள் ஜொலித்தால் உள்ளம் பிரகாசிக்கும். உள்ளம் பிரகாசித்தால் அது முகத்திலே தெரியும். உள்ளத்தின் அழகு முகத்திலே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியா அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஜெபித்து நம்முடைய சிந்தனைகளை கல்வாரிக்கு நேராக திருப்பினால் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு நிறைந்த கர்த்தருடைய ஆண்டவருடைய அந்த சத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மைகள் நமக்கு இருக்கிறதோ என்று நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த தன்மை நமக்குள் இருக்கிறது என்ற அர்த்தம். 1:7 படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவருடைய நேசிப்பு. நம்மோடு ஒத்து போகாதவர்களோடு கூடயும் நாம் நெருங்கி இருப்போம். நம்மிடத்தில் எந்த இடையும் இல்லை, மற்றவங்க இடத்துல இருக்கலாம். நாம் எல்லோரையும் நேசிக்கணும். நாம் சத்துருவை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த வழியை தான் நமக்கு காண்பித்தார். இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து நமக்கு அதை போதித்தார் என்று கூட நாம் சொல்ல முடியும். யோவான் 13:34-35 படிங்க. யோவான் சுவிசேஷம் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். ஒருவர் நீங்கள் அன்பாயிருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் அப்படி இருந்து காண்பித்தார். இப்ப நீங்கள் மற்றவங்களை நேசித்தால் உங்களை காண்கிறவங்க இது இயேசு கிறிஸ்துவின் சீஷர் என்று சொல்வார்கள். அதுக்கு நமக்கு ஒரு அடையாள முத்திரை, நம்மை பற்றி ஒரு சாட்சி இந்த சமுதாயம் தேடுகிறது, பார்க்க விரும்புகிறது. நாம் யாவரையும் நேசிக்கிற ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வேற்றுமை இல்லாதபடி இருக்க வேண்டும். சத்துருவை நேசிக்க வேண்டும் என்ற தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒளியாய் இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிந்திப்பதனுடைய தலைப்பு. அதுக்கும் அன்புக்கும் என்ன உறவு என்று கேட்டால் அவர் அன்பாக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் மற்றும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் அன்பாக இருந்தால் அவரோடு கூட அன்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அவரோடு கூட நெருங்குகிறோம் என்று அர்த்தம். ஒன்றித்து வாழ்கிறோம் என்று அர்த்தம். அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம் என்பது அர்த்தம். அப்போ பிரகாசிக்கிற தேவனிடத்தில் நாம் நெருங்கி வாழ்ந்தோமானால் அவரிடத்தில் உள்ள பிரகாசம் நம்மிடத்திலேயும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அதுபடியால் அன்புக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். படிக்கிற காலத்தில் சயின்ஸ் விஞ்ஞானம் படிக்கும் பொழுது பல காரியங்களை படிக்கிறோம். எல்லா கிரகங்களும் கோள்களும் ஒளி கொடுப்பதில்லை. சூரியன் ஒளி கொடுக்கிறது, நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்கிறது. சந்திரன் ஒளி கொடுப்பதில்லை, பூமி ஒளி கொடுப்பதில்லை. சந்திரன் பல சந்திரங்களை சொல்ல முடியும். நாம் பார்க்கக்கூடிய சந்திரனை கூட
ஒளி இல்லை. அது சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது. இப்போ அது நெருங்கி இருந்தால் அதிலிருந்து நாம் ஒளியை பெற்று பிரதிபலிக்க முடியும். அப்போ நம்ம படிக்கும்போது படித்திருக்கிறது படி அந்த சூரியனிடத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு கோள் புதன். அந்த புதன்ல யாரும் வாழ முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஹீட்டு, ரொம்ப சூடு, எரிஞ்சிடுவாங்கன்னு அந்த அளவுக்கு சூடாக இருப்பாங்க. அது நெருங்கி இருக்கிறது. அதே போல புளூட்டோ எங்கக்கூடிய கோள் மிக தூரத்தில் இருக்கிற சூரியனிலிருந்து மிக தூரத்தில் இருக்கக்கூடிய புளூட்டோ எப்போதும் ஐஸ் நிறைந்திருக்கும். அதுவும் மனித வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பூமி ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல இருக்கிறது. ஏன்னா பூமியில சூடும் அந்த குளிர்ச்சியும் மாறி மாறி வருகிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகிறது. நம்முடைய மனுஷன் இங்கே வாழ்கிறது. நம்ம வெளிப்படுத்துகிற விஷயம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 15-16 படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியால் நாம அந்த கிரகங்களை பற்றி அந்த கோள்களை பற்றி படிக்கும் பொழுது அனலுள்ள இடத்துலையும் நம்மளால் வாழ முடியறதில்லை, குளிரான இடத்துலையும் வாழ முடியல. வேதம் சொல்கிறது அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கக்கூடாது. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறது பூமி. இப்போ நாம பூமியில் உள்ள விசுவாசிகள். இப்போ நம்முடைய விசுவாசம் பூமி விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரியபடி நாம் புதனில் இருக்கிற மாதிரி நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் நீதியின் சூரியனாகிய இயேசுவிடத்தில் நெருங்கி வாழ வேண்டும். ஆமென். அப்பொழுது அவருடைய பிரகாசம் நமக்குள் பிரதிபலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபடியா அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடிய தன்மைகளை கர்த்தர் விரும்பவில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாய் அனலாய் இருக்க வேண்டும். நாம் விசுவாசிகளை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிரியையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பைபிள் படிக்கிறதுல இருந்து, ஜெபத்தில் இருந்து, சர்ச்சைக்கு வருவதில் இருந்து, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்கிறதில் இருந்து, சுவிசேஷம் சொல்லுகிறதில் இருந்து, ஒரு அனலுள்ள வாழ்க்கை, உணர்வுள்ள வாழ்க்கை, அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுபடியா இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற நாட்களில் நாம் வாழ்வதற்கு நாம் அறிந்து கொள்வோம். இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்று மத்தேயு 5:14 சொல்லுகிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி வாழன்னு தெரியல. நாம் தான் ஒளியை கொடுக்க வேண்டும். இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது, சபிக்கப்பட்ட உலகம், பிசாசுக்குள் கிடக்கிறது. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவங்க செய்கிற கிரியைகளே என்னதுன்னு தெரியல. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நாம் குறைந்தபட்சமாக டிவியில எல்லாம் பேப்பரில் படிக்கும் பொழுது எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. அவங்க ஜெயிலில் கிடக்கிறாங்க. ஆனாலும் அதே காரியங்களை ரிப்பீட் பண்ணுறாங்க. அவங்களால தாங்க முடியல, கோபம் அடக்க முடியல, மாம்ச இச்சை அடக்க முடியல, மாம்ச கிரிகளை அடக்க முடியல. எப்படி வாழ வேண்டும் மனுஷனுக்கு தெரியல. இப்போ இதனுடைய முடிவு என்ன? கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார். அந்த உணர்வு மனுஷனுக்கு இல்லை. அதுபடியால் நாம் தான் அவர்களுக்கு அந்த உணர்வு உண்டாக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து நமக்கு வழியை காண்பித்தார். எப்படி வாழ வேண்டும் என்பதை, செய்யக்கூடாததை கண்டித்தார், எவைகள் செய்ய வேண்டும் என்பதை போதித்தார்.
அவர் கூட இருந்து செய்து காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த நாட்களில் நம்மைத்தான் அவர் நம்புகிறார். நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அவரை அண்டி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரை சார்ந்து இருக்க வேண்டும், அவரை சேர்ந்து இருக்க வேண்டும். ஆமென், அவருடைய கிரியைகளுக்கு ஒத்ததாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் சார்ந்து வாழ்வதை பற்றி படிக்க வேண்டுமானால் நாம் மோசையை பற்றி படிக்கிறோம். யோசுவா 1:5 படிக்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யோசுவாவோட கருத்தை சொல்லும் பொழுது மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன். ஆமென். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். இது யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன காரியம். அதே காரியத்தை நம்மோடு இந்த நாட்களில் சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அதை எடுத்துக்கொள்வோம், நமதாக்கிக் கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. மோசையை பற்றி நாம் பல காரியங்களை படிக்க வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனம் படித்தோமானால் எண்ணாகமம் 12:3 படிக்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் படிக்க வேண்டும். கர்த்தர் தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார். இந்த நற்சாட்சி சொன்னவர் கர்த்தர், மனுஷன் அல்ல. ஆமென். அப்போ மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். என்னாகும் 12:6-7-8 படிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுகிறோம். மோசையை பற்றிய தேவனுடைய சாட்சிகள். நான் ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தார். அவனிடத்தில் நான் அவனுடைய தரிசனத்திலே தோன்றி, ஆமென், அவருடைய சொப்பனத்திலே அவனோடு கூட பேசுவேன். மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், கீழ்ப்படிதல் உள்ளவன், சொன்ன காரியங்களை அப்படியே செய்கிறவன். அவரிடத்தில் நான் முகமுகமாய் பேசுகிறேன். ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அவருடைய தேவனுடைய எண்ணங்களை நாம் அறிய வேண்டும். ஒரு மனிதனோடு கூட அப்படி வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், பேச விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு சிநேகிதனை போல பேச விரும்புகிறார், முகமுகமாய் பேச விரும்புகிறார் என்ற அர்த்தம். ஆனால் நாம் அந்த தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. அவருடைய சாந்த குணம் மட்டும்தான் நாம் சிந்திக்கிறோம். எல்லா காரியத்திலும் அவன் அப்படி இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிரியை செய்யும் போது தேவனுக்கு பிரியமானது மட்டுமல்ல, மாம்சத்துக்குரிய காரியங்களையும் நாம் செய்கிறோம், கலந்து செய்கிறோம். சில காரியங்களே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, சில காரியம் மாம்சத்துக்குரியதாக இருக்குது. ஆமென். அந்த காரியத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். அன்படியால் நாம தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், என்னிடத்தில் பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிவோம். ஏண்டவரே என்னிடத்தில் பேசல, எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தல என்று நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். கேட்கலாம். ஏன் அப்படின்னு நாம தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம இன்னும் தாழ்த்த வேண்டும். நம்மிடத்தில் இன்னும் பரிசுத்தம் தேவை, இன்னும் கர்த்தரோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவை.
அர்ப்பணிப்பு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் உண்மையாக இருக்க வேண்டியது நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அப்படியால் நாம் மோசேயுடைய காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மிகுந்த சாந்தமுள்ளவன் என்று நாம் படிக்கும் பொழுது அவருடைய பொறுமை, விட்டு கொடுக்கும் தன்மை, தாங்கிக் கொள்ளுதல், பிறருக்காக பரிந்து பேசுதல், பிறரை கனப்படுதல், எவ்வளவேனும் சுயமில்லாமை, இப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் உருவாக வேண்டும். ஆமென். அப்படி இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும், தேவனோடு நெருங்கி வாழ முடியும், தேவ சாயல் நமக்கு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இதனால்தான் தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவருடைய அதிகாரத்தோடு கூட அனுப்பினார். அது வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் மட்டும் 25 லட்சம், மொத்தம் ஒரு 65 லட்சம் பேராவது இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை எல்லாம் அவன் நடத்தி கொண்டு வந்தான், ஒரே தலைவனாக நடத்தி கொண்டு வந்தான், கர்த்தருடைய சித்தத்தின்படி. ஆமென், ஹல்லேலூயா. வரும் வழியில் ஒரு முறை சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட இருக்கும்படி அவர் அழைத்தார். 40 நாட்கள் அவன் அவனோடு கூட இருந்தான். அப்போ அதன் கடைசியில் அந்த 10 கற்பனைகளை அவர் ஒரு கற்பனையில் அவர் உட்கார்ந்துக்கு ஒரு இடம் கொடுங்க. கற்பனை 2 கற்பலகைகளில் அவர் 10 கற்பனை எழுதினார். இந்த அநேக நியமங்களை மோசே இடத்துல சொல்லு, நாம் அதை பார்க்க முடியும். யாத்திராகமம் 25-40 படிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் நாம் மலையில சீனாய் மலைக்கு மேல நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே, இந்த மாதிரியை அவன் காண்பித்துக் கொடுத்தார். அதன்படிதான் அந்த காரியத்தை அவன் செய்தான். அவன் செய்வான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 40 நாட்கள் மோசே மலையில் இருந்தபடியா இங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், அவருக்கு என்ன ஆயிற்று? ஒருவேளை தேவன் எடுத்துக்கொண்டாலும் கொண்டிருக்கலாம், இல்லாட மரித்தாலும் மரித்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைத்து ஆரோனையும் யோசுவாவையும் அவங்க எல்லாம் வற்புறுத்தி, நாங்கள் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி முறையிட்டாங்க. அவங்களுடைய திட்டத்தின்படி, ஆரோனுடைய திட்டத்தின்படி அவங்களுடைய ஆபரணங்களை கழட்டி கொடுத்தாங்க. அதனால ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார். பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் ஐயா எகிப்திலிருந்து உங்களை கடத்தி கொண்டு வந்த தேவன். பாருங்க, ஜனங்களுடைய எண்ணங்களை பாருங்க. 40 நாள் தேவனோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார், அவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள் உள்ளார இவங்க இவங்களுக்கு மாற்றம். இதுதான் ஐயா அந்த தேவன் உங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அதுக்கு ஆராதனை செய்து ஆடி பாடி கொண்டாடினார்கள். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது குடித்து வெறித்து நிர்வாணமாய் ஆடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு கொடிய காரியங்களை செய்தார்கள். இந்த கட்டத்தில் தான் அந்த 2 கற்பலகைகளோடு கூட மோசே மேலிருந்து கீழே வந்தான். கர்த்தர் எச்சரித்தார், அவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க என்று சொன்னார். அவனால் பார்த்து தாங்க முடியல. அந்த 2 கற்பலகைகளும் அந்த ஒரு கட்டுக்குட்டியின் மேல் எறிந்தான், உடைத்தான். கர்த்தர் இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிற, நீங்க என்ன காரியம் செய்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரோடு முறைவிட்டான். அவங்களிடத்துல அந்த கண்டுக்குட்டியை உடைத்து பொடித்து பொடியாக்கி அவங்களுக்கு குடிக்க கொடுத்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஒரு வைராக்கியம் அவருக்கு உண்டாயிற்று. தேவன் பட்சத்தில் நிற்பவன் யார்
அப்படின்னு கேட்டான். லேவியர்கள் வந்தார்கள். அவங்ககிட்ட சொன்னா, இந்த நடனமாடிட்டு இருக்கிறவங்கள உங்களுடைய சகோதரன், உங்களுடைய அயல் வீட்டார், சிநேகிதர், அப்படிப்பட்டவங்களை வெட்டுங்கயா. சகோதரன், அயல் வீட்டார், சிநேகிதர்களை வெட்டினார்கள். 3000 பேர் விழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம். கர்த்தர் சொன்னார், மோசே என்னை விட்டுவிடு, ஒரே நொடியில் நான் உங்களை எல்லாம் அதான் பண்ணுவேன். இவங்க வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு சுயநலம் இருந்தால், ஆமா என்ன பெரிய ஜாதியாகட்டும் என்று நினைப்பாங்கல்ல. அவன் அப்படி நினைக்கல. அவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே இதற்காகவா நீர் அங்கிருந்து அழைத்துட்டு வந்தீர்? அவர்களை நீர் அதம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து திருக்கி போடும் என்று சொன்னார். பாருங்க அவனுடைய உள்ளத்தினுடைய எண்ணம். அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை திருக்கி போடும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், யார் தப்பு பண்ணினானோ அவங்கள் மேல அவனுடைய பெயரை தான் திருக்கி போடுவனே ஒழிய நீ சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்காது. அதுபடியா நான் இப்பொழுதைக்கு அவங்கள மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் உங்களோடு கூட வரேன், ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். நீ அவனுடைய சேர்ந்து நீங்க கானான் தேசத்துக்குள் பிரவேசிங்க. நான் வரமாட்டேன். ஏன்னா வழங்கா கருத்துள்ள மனுஷர் இங்கே வெங்கூட வந்தாங்கன்னா எனக்கு கோபம் உண்டாகி நான் ஒரு நொடி மொழியிலே அவர்களை அதம் பண்ணுவேன் என்று சொன்னான். மோசே ஆனாலும் தேவ சமூகத்திலே கிடந்தான், ஜெபித்தான், அழுதான். ஆமென். நீர் எங்களோடு வராமல் இருந்தால் எங்களை அனுப்பாதிடும். கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு பின்தான் அவர் அங்கிருந்து கிளம்பினார். கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி ஒரு காரியம் அவன் செய்ய விரும்பலை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் மட்டும் சுகமா இருந்தா போறோம் என்றெல்லாம் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல அவனை கொடுத்த உணர்வுகள் ஆமென் அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். எவ்வளவு இடர்கள் இன்னர்கள் வந்தது, ஆனாலும் அவைகளிருந்தெல்லாம் அவன் தன்னை பாதுகாத்தான், அழிவிலிருந்து மீட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பல வசனங்கள் அதை பற்றி சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 32 படிங்க. ஆகையால் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை திருக்கி போடும் என்றார். ஆமென். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்மால பார்க்க முடிகிறது. ஆக 26 28 படிக்க வேண்டதெல்லாம். ஆக அந்த நாட்களில் எல்லோரையும் மதம் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் செய்த பொழுதும் அவன் திறப்பிலே நின்றான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு மனப்பக்குவம் தேவை. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளை போல பாதுகாத்தான் என்று நாம் சொல்ல முடியும். அவன் சில நேரத்தில் அவனுக்கு கோபம் வந்தாலும் அந்த காரியத்தில் அவன் ஜாக்கிரதையா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 33ஆம் அதிகாரத்தில் 4-5-6 படிங்க. உத்தமமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுப்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லியிருந்தார். அவருடைய ஆபரணங்களை எல்லாம், இந்த ஜனங்களுடைய ஆபரணங்கள் எல்லாம் மீதி இருந்தது. ஏற்கனவே எங்க போட்டாங்க? கண்டுக்குட்டிக்கு போட்டாங்க. இப்போ எல்லாமே கழட்டி போட்டாங்க. கல்வாரி மரத்துக்கு மூளை அவன் எல்லாமே புதைத்து போட்டாங்க.
இதை பற்றி சொல்லும் பொழுது இதற்கு பின் அவர்கள் அந்த ஆபரணங்களை தரிக்கவில்லை என்று சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுது. அதில் ஏதாவது உண்மை என்ன தெரியல. ஆனாலும் இது உனக்கு தீமை உண்டாக்கிட்டு, இந்த பொண்ணு உன்னிடத்தில் இருந்ததுனால உனக்கு ஆவிக்குரிய தீமை உண்டாகிட்டு, இனிமே நீ அதை போட வேண்டாம் என்பது போல அந்த சம்பவம் நடந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். ஆக நம் தேவனுக்கு பிரியமாக இருப்பதைத்தான் நாம் முக்கியப்படுத்த வேண்டும், உலக காரியங்கள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் சொன்னதன்படியே மோசே செய்து கொண்டிருந்தார். அப்படியால் மீண்டும் கர்த்தர் சொன்னார். 34 படிங்க, 34:1 படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஆமென். கர்த்தர் சொன்னார், ஏற்கனவே 2 பலகை நான் இந்த 10 கற்பனை எழுதி கொடுத்தேன், அது உடைத்து போட்டாயிடுச்சு. இப்போ நீ உடைத்து போட்ட மாதிரி உள்ள ஒரு 2 பலகைகளை, 2 கற்பலகைகளை உண்டு பண்ணி கொண்டு நீ சீனாய் மலையுமே ஏறி வா என்று சொன்னார். அவன் 1ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். 40 நாட்கள் அவன் மீண்டும் முதல் இருந்த மாதிரி ருசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அதுல அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். 28 யாத்திராகமம் 34:28. இப்போ ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்க போறோம். பைபிள் படிச்சிருக்கிறோம், இப்போ படித்தோம். 34:1 சொல்லப்படுகிறது, நீ முன் அங்கே உடைத்து போட்ட அந்த கற்பலைக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்து கொண்டு நீ மேலே ஏறி வா என்று சொன்னான். நான் அதில் எழுதுவேன் என்றார் என்று சொல்லப்படுகிறார் கர்த்தர். 28 என்ன படிக்கிறோம்? அவர் எழுதினார். யார் எழுதுனது? இப்போ நான் கேட்குற கேள்வி, 2வது கற்பனையில் 10 கற்பனை எழுதுனது தேவனா மோசையா? சொல்லுங்க. தேவன் சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒன்று இருக்கிறாங்க. தேவன் ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க. நானும் அதோட சேர விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னார், நான் எழுதுவேன் சொன்னார். சொன்னதை மாற்றுவார் அவரு? நிச்சயம் மாற்ற மாட்டார். அவர் எழுதுறது என்ன எழுதுகோல் கொண்டு போனாங்க? எழுது ஒரு எழுதுகோல் கொண்டு போன நான் சொல்லலை. நான் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. நான் அது பல விளக்க உரைகளை படித்து பார்த்தேன். 2 பக்கமும் எழுதியிருக்கிறாங்க. மோசே எழுதினார் என்பதற்கும் விளக்க உரைகள் எழுதியிருக்காங்க, தேவன் எழுதினார் என்பதற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு உணர்வின்படி பார்க்கும்போது அது தேவன் எழுதினார் என்பதை தான் எனக்கு ஒத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் அதுதான் உண்மை என்று நான் சொல்ல விரும்பல. ஆனால் அதுதான் நான் நம்புறேன். கர்த்தர் தான் எழுதினார். அந்த கற்பனைகள் 2ஆம் முறையும் கர்த்தரே எழுதினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படியே கர்த்தர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் பண்ண பாடணும் நாமும் அப்படியே நிச்சயமாகவே அவர் எழுதியிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே 10 கற்பனைகள் தொடர்ந்து பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். 34, 29, 35 படிங்க. 29 சில வசனங்கள் படிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆமென். அவனுடைய முகம் பிரகாசித்தது. காரணம் 40 நாளும் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தபடியால், அவருடைய பிரகாசத்தை பார்த்து கொண்டிருந்தபடியால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். தொடர்ந்து படிங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். ஆமென். ஆக ஜனங்கள் எல்லாம் வர பயந்தார்கள். ஒரு சூரிய பிரகாசம் மாதிரி ஒரு பிரகாசம் உண்டாயிருந்தது. அந்த வரவுக்கு நடுங்கிறாங்க, பயந்தார்கள். அவர் மோசைக்கு தெரியல. அப்போதான் மோசை கண்டு புறவு அறிந்து கொண்டான், என்னுடைய முகம் பிரகாசமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடியால் தன்னுடைய முகத்திலே முக்காடு போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு எல்லோரையும் கூப்பிட்டார். எல்லோரும் அவரிடத்தில் வந்தார். இப்போ கர்த்தர் நாம் அந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து படிக்கும்போது 10 கற்பனைகளை எழுதினார். அநேக காரியங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நீ எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி விளக்கங்களை, நியமங்களை கொடுத்தார். 10 கற்பனை மட்டுமல்ல, அநேக நியமங்களையும் கொடுத்தார். அந்த நியமங்களை எல்லாம் அவன் சொன்னான். அது ஒருவரும் குறிப்பெழுதி வைத்தானோ, எனவே ஒரு குறிப்பு அதுக்கு பின்னால் உடனே எழுதியிருக்க வேண்டும். அப்போதான் அவன் அந்த ஏத்ராம் புஸ்தகத்தை எழுதியிருக்க முடியும். ஏத்ராம் புஸ்தகத்தை எழுதினவன் மோசே. அதுபடியா இந்த காரியங்கள் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அவனோடு கூட பேசினார்கள். அது அந்த வசனத்தில் கூட இருக்க முக்காடு போட்டு கொண்டிருந்தான் வசனம் அந்த தொடர்ந்து இருக்குமா? மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆக ஒரு தேவன் ஒரு மனுஷனோடு பேசுவார் என்பதையும், முகமுகமாய் பேசுவார் என்பதையும், அது நிமித்தமாய் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்பதையும் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நாம் இதனுடைய தொடர்ச்சி நாம் படிக்கிறது என்னவென்றால், நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் தேவனோடு கூட நெருங்கி வாழ வேண்டும். நம்முடைய நோக்கமெல்லாம் அவர் மேலே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:8 படிங்க. தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப எப்பவுமே அவருடைய மனக்கண்களால் கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் என்னை காண்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய உணர்வுகளை என்னால் அறிய முடிகிறது. இப்போ எப்பொழுதும் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற தன்மை இருந்தது. அவன் பாவம் செய்தான் என்பதை அறிய முடிகிறது. அப்பொழுது அவன் நிச்சயமாகவே தேவன் தனக்கு முன்பாக வைத்திருக்க மாட்டான். எப்பொழுது அதிலிருந்து விலகினானோ அப்பொழுது பாவம் செய்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரையே நோக்கி பார்த்தோமானால் நாம் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே நமக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கும். பொதுவாக என்னால் சொல்ல முடியும், ஒரு உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், ஒரு பெந்தகோஸ்து கிறிஸ்தவன் சொல்லுவோம். நாம பெந்தகோஸ்தில் இருக்கிறதுனால பெந்தகோஸ்து கிறிஸ்தவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ நமக்கு தெரியல. நிச்சயமாக ஒரு பிரகாசம் இருக்கும், தெய்வீக பிரசன்னம். அதனுடைய காரியம் அதில் உள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள். குறைந்தபட்சமாய் நாம 9 கனி என்று படிக்கிறோம். 9 விதமான ஒரே கனியை படிக்கிறோம். அந்த கனிகள் நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். உள்ளத்தின் அழகு நிச்சயமாய் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்கள்ல இந்த அனுபவங்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டது கிரியையினாலே கண்டுபிடிக்க முடிகிறது.
உன் முகத்தில் பார்த்தாலே தெரிய முடியும். ஆமீன், ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே, அந்த துக்க முகமாக இருக்கிறவங்களும் உண்டு, சிரித்த முகமாக இருக்கிறவங்களும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியும். காரணம், ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, தெய்வீக அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறது, மனத்தாழ்மை இருக்கிறது. அப்போ நமக்குள்ளால இந்த காரியங்கள் இருந்ததே ஆனால் அது முகத்திலே அது நிச்சயமாய் தெரிய முடியும், தெரிய வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்ல வேண்டும், நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க தானே என்று சொல்ல வேண்டும். ஆமீன். ஆக அழுது வழிகிற முகமாக அல்ல, அழகாய் இருக்கட்டும். ஆமீன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழகானவர் என்று நாம் படித்தோம். ஆமீன், ஹல்லேலூயா. முற்றிலும் அழகுள்ளவர் என்று படித்தோம். அப்படிதான் பாடல் பாடணும், பூரண அழகுள்ளவர். ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது இருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருப்பது உண்மையானால் நம்முடைய முகம் பிரகாசிப்பது உண்மை. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ள சற்குணங்கள், நற்குணங்கள், கனிகள் நமக்குள்ள இருந்தால் நாம் அப்படி இருப்போம். ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையாக இருக்கும் பொழுதும் மற்றவர்கள் கூட இருக்கும் பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாக இருக்கும். ஆமீன். கர்த்தர் மாறாதவருடைய வார்த்தைகள் என்றும் மாறுவதில்லை. ஆமீன். அப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற ஒவ்வொருவரும் பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கிரியிலே பிரகாசிக்க வேண்டும், உள்ளத்திலே பிரகாசிக்க வேண்டும், கர்த்தரை பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சாயல் காணப்பட வேண்டும். எப்படி நிலா சூரிய ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது. இப்போ ராக்கெட்ல போய் சந்திரனில் இறங்குறாங்க. இறங்கி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அங்கே இருந்து சந்திரனில் நின்றுட்டு மேலே பார்த்தாங்க. மேலே என்ன தெரிஞ்சுச்சு? பூமி அங்கே தெரியுது, பூமி அங்கே தெரியுது. நீங்கள் இப்போ பார்க்கணும் டைரக்ஷன் எப்படின்னு பார்க்கணும். அது சும்மா விளையாட்டு கற்பனை இல்லை. அப்பொழுது பூமி பிரகாசித்ததான், அப்பொழுது பூமி பிரகாசித்தது. ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு வகையில நாம் அப்படி சிந்தித்தால் சந்திரனில் இவங்க தலைகீழா அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படிதான் நாம் நிற்கிறோம். நாம் பூமியில நிற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பூமியில ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது, இழுப்பு தன்மை இருக்கிறது. அதனாலதான் நாம் இதில் முன்ன நிற்கிறோம். கர்த்தர் எப்படி வடிவமைத்திருக்கிறார் பாருங்க. ஆக அந்த பூமியிலிருந்து பிரகாசம் எப்படி வந்தது? சூரியனை நோக்கி இருக்கும்போது சூரியனிலிருந்து வந்த ஒளியை பெற்று அது பிரகாசித்தது. ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ தேவரை, நீதியின் சூரியனாகிய தேவரை நோக்கி இருக்கிற நம்முடைய முகம் பிரகாசிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாய் பிரகாசிக்க வேண்டும், பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். நம்முடைய சுபாவம் தாயே அது காரணம். ஆமீன். உள்ளொன்றும் புறமொன்றும் இருக்க முடியாது. கர்த்தருடைய சாயல் உள்ளே இருந்தால் அது வெளியே தெரியும். நம்முடைய நாமம் அப்படி இருப்போம், அப்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாடல், பெரிய பாட்டு முதுகிற 129வது பாடல், மகிமை மரணவ மலையின் மகிமைங்கிற பாடலை பாடுவோம். 129 பெரிய பாடல். மகிமை
Gana magi mayu